ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அங்கே கடற்கரையில் நின்ற மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். அங்கே படகுகளை பழுது பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து அதில் பேதுரும் ஒருவன், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிச்சவர்களாக்குவேன் என்று சொல்கிறார். ஆம், ஒரு மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறனால் என்ன நன்மைகளை அடைகிறான் என்றால், வேத வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் அங்கு சோர்ந்து போய் இருந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினபடினால் பேதுரு அங்கு 2 வள்ளங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆம், கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் 2 மடங்கான ஆசீர்வாதங்கள். அது எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவை உறுதியாக பின்பற்றும் பொழுது நாம் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். யோபு பக்தன் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். சோதிக்கப்பட்ட பின் அந்த சோதனையிலும் அவன் நிலைத்திருந்தபடினால் அவன் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவன் பேதுருடைய மாமி சுகவீனமாய் கிடக்கிறார். இயேசு சுகத்தை கொடுக்கிறார். சுகவீனமாய் இருக்கிற அவளுடைய மாமியாருக்கு இயேசு சுகத்தை கட்டளையிடுகிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துவை எந்த பாடுகள் ஆனாலும் சரி, எந்த உபத்திரவங்கள் ஆனாலும் சரி, இவரை விட்டு விடாமல் இவர் பின்னி நடக்கும் பொழுது இயேசு 2 மடங்கான ஆசீர்வாதங்களை தருகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, யோபு பக்தனை பாருங்கள். யோபு பக்தன் சோதிக்கப்பட்டான். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த போதும் அவன் அந்த சோதனையில் நிலைத்திருந்து இயேசுவை இந்த கர்த்தரை உறுதியாக பின்பற்றி மறுதலியாமல் அவருக்கு பின் சென்றபடினார் கர்த்தர் அவனுக்கு பெரிதான 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதே போல் பேதுருக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனுடைய மாமியாரை சொல்லாமலே சுகமாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ என் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் உறுதியாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.